சிறகடிக்க ஆசையில் கிறிஷ ஊருக்கு அனுப்புறதில் பிளான் போட்டாங்களே. அப்போம்போது நீ ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பொண்ணுகிட்ட ரோஹிணி மூஞ்ச காட்டுறாங்க. அப்படி சொல்லிவிட்டு சத்தம் போட்டு போகிற மாதிரி இந்த காட்சிகள் முடியுது. அதுக்குள்ளே நடக்கிற கார்வர்சேஷன் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஏன்னா இப்போதைக்கு அனுப்புனா முத்து கோவப்படுவான், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, உனக்கும் அவனுக்கும் நான் தான் அண்ணன் இவர் சொல்ல, நீ அண்ணனாக இருக்கலாம், அவன் பிறந்துருவான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கோவாவிலேருந்து சுருதிக்கு கால் வருது. ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னோடனே ஏதோ உண்மையிலே கோவாவுக்கு போவாங்கன்னு பார்த்தா க்ரீன் மெட்டை போட்டு தான் எடுத்திருக்காங்க. கப்பை காமிக்கிறார் அவர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மா வராங்க, வந்துட்டு பொருளையை கிளப்புற மாதிரி இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரர் கால் பண்ணார், புருஷன் அங்கே ஒரு பொண்ணு கூட கடலில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே புருஷன் எங்கே இருக்கான் அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க மலையாளத்தில் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சொல்லும்போது சுருதி எதுவும் சந்தேகப்படலை. இது பார்த்திங்க அப்படின்னா முத்து வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு குடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மீனா ஒரு டுபாக்கூர் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த ரேஞ்சில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மையான நல்ல எண்ணெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி போகுது அந்த பர்சனு. இது பார்த்திங்கன்னா அங்கே நடந்த இதை கெடுத்து விட்டாப்புல ரோஹிணி இந்த ரீசனுக்காக அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லும்போது மீனா பார்த்துடுறாங்க. மீனா பார்க்கும்போதே தொடையில் கையை வச்சு இந்த மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. அதான் அந்த மீனா பார்க்குறது அப்படியே காதை வச்சு கேட்குறாங்க மாதிரி கட்டுறாங்களா. உடனே காஃபி போட்டு எடுத்துட்டு வா மீரான்ட்டு வழக்கம் போல் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வழக்கம் போல் பேய் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு கதையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் அப்படி வரும், இப்படி தான் முடி எடுத்து போட்டு வரும், அப்படியே 2 கையால் முடி அப்படி எடுத்து விட்ருப்பாங்க பாருங்கள், தெரியுதா போஸு? வழக்கம்போல் அவர் பயந்து மூளையில் விட்டு மிரண்டு போய் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேய்க்கு ஓட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு கிறிஷ் ட்ராயிங் வரைஞ்சி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த ட்ராயிங்கை கிறிஷ் அம்மா தான் வரைஞ்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் மேடம் அதை கிழிச்சு போட்டுருவாங்க. இதுதான் போச்சு.